ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் எடிட்டர். ஸோ நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கமான லிகிட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இது மாதிரி நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் முடிஞ்சளவுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் உள்ள ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராஜெக்ட், அதாவது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆடியோ. ஸோ ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ சாங் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே பண்ணுங்கள். சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுது, செகண்ட் லைன் எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் எனக்கு இதோட முடியுது, நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது லைன் எங்கே முடியுதுங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு இதோட முடியுதுன்னு வச்சுங்களேன், மார்க் பண்ணிக்கிறேன். மூணாவது லைன் எதோட முடியுதோ ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு மூணாவது லைன் மார்க் பண்ணிங்க. ஓகேவா, நான் ஒரு 3 லைன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாங்க்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷேடோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஒயிட் ஷேப்பை வந்து கொடுத்துருப்பேன். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு லைட்டாக நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதையும் வந்து இந்த சாங்கோட டூரேஷன் எவ்வளோ இருக்குதோ ஸோ அவ்வளோ இருக்க மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இதோட பிஎன்ஜி நான் கொடுத்துருப்பேன். இதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ லைட்டாக நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் வந்து எனக்கு பிளாக் கலர் தெரிஞ்சதுன்னா போதும். இதையும் வந்து சாங் டூரேஷன் எவ்வளோ இருக்குதோ ஸோ அவ்வளோ இருக்க மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, இழுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இதையும் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நான் ஒரு சின்னது பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வச்சிடறேன். உங்களுக்கு எந்த கார்னரில் வேணுமோ அந்த கார்னரில் வச்சுங்க. இந்த கார்னரில் இருக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே இப்போ கன்வீனியன்ட் ஆகுதோ அங்கே வச்சுங்க. எனக்கு இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இதையும் வந்து உங்களுக்கு சாங் டூரேஷன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ இருக்க மாதிரி இழுத்து விட்ருங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 பிஎன்ஜி மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுளில் இல்லை குரோம் ப்ரௌசரில் எதுலையாச்சும் போயிட்டு நீங்கள் எந்த சாங் பண்ணுறீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் போட்டிங்க அப்படின்னு சாங் போட்டு லிரிக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட நிறையா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிரிக்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் டைப் பண்ணியே காட்டுறேன், என்னோட பேரே போட்டு காட்டுறேன். ஸோ அதனால தான் சொன்னேன். நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்லேயே போயிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ பிரவீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இல்லை வேண்டாம், நம்ம சேனலோட பேரே போட்டுடலாம், பிரவீன் எடிட்டர்னே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இதுக்கு ஃபாண்ட் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா மேலே ரோபோட் எலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் கீழே எழுத்து வச்சுக்கிறேன். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபாண்ட் கலர் ஒயிட் கலரில் மாற்றிட்டேன். இதையும் வந்து 30 செகண்ட் இருக்க மாதிரி இழுத்து விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு சாங் டூரேஷன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ இருக்க மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஓகேவா, ஸோ இழுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஷேப் லேயரு, அந்த ஷேடோ, பட்டர்ஃப்ளை, லீகிஸ் மூணுமே ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ என்னடா அது ஃபோட்டோ மேலே தெரியுது, ஒன்றுமே நம்ம வச்சு தெரியல அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அது மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா ஈஸி தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டூரேஷன் மார்க் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் போயிடுச்சு. இப்போ அந்த ஷேடோ மட்டும் தெரியுது, அந்த ஷேடோவுக்கு நடுவில் வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேடோவை கிளிக் பண்ண போகிறீங்க. அதாவது அந்த ஒயிட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு இதில் டார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு மல்டிப்ளே அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் லேயருக்கு நடுவில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், நடுவில் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேப் லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த ஷேடோவை கட் பண்ணுங்கள்.
அடுத்து வந்து பிஎன்ஜி அந்த பட்டர்ஃப்ளை கட் பண்ணுங்கள், சாங்கோட லிகிஸ் கட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ண போகிறீங்க. இதை நான் சொல்கிற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், கட் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவையும் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் மார்க் பண்ணிடுவேன் அதோட கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி இந்த ஃபோட்டோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த மல்டிப்ளை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரியே வந்து அந்த ஷேப் கட் பண்ணிடுங்க, ஷேடோ கட் பண்ணிடுங்க, பட்டர்ஃப்ளை கட் பண்ணிடுங்க, அண்ட் வந்து லிகிட்ஸ் கட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது லைனை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி எப்படி எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நான் சப்ஸ்கிரைப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டாவது லைன் வந்து அது இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கங்க, சாங்கோட லிகிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிடுங்க. ஸோ மூணாவது இந்த இடத்துல நான் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பின்னாடி போகணும், இதோட இது வந்து லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரணும், இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ இழுத்துட்டு வந்து கீழே விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவும் கீழே போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைனு. இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபஸ்ட் லைன் வரும்போது ஒரு ஃபோட்டோ வருது, இந்த ஃபோட்டோ வந்து டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரணும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் லிகிஸ் மட்டும் அந்த எஃபெக்ட் மட்டும் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ப்ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இதை காப்பி பண்ணிக்க, எஃபெக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் காப்பி பண்ணிங்க. இந்த டெக்ஸ்ட்டோட இது மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நான் 3க்குமே நான் ஆட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ 3க்குமே நான் ஆட் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணி காட்ட பாருங்கள். அந்த லிகிஸ் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே வந்து அந்த லிகிட்ஸ் வந்து மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி, அதாவது லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணோமா அந்த பேக்ரவுண்டு ஃபோட்டோவும் ஷேப் லேயர் அந்த ஒயிட் ஷேப் லேயரும் அதுக்கப்புறம் ஷேடோ பட்டர்ஃப்ளை லிரிக்ஸ் 3யும் வந்து கிளிக் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. ஸோ குரூப் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ குரூப் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்ட பாருங்கள். இப்போ அந்த குரூப்பில் வந்துடும். ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு லைனும் வந்து நம்ம ஒவ்வொரு இது பண்ணி ஆட் பண்ணி குரூப் பண்ணுற போகிறோம், அதால தான். ஸோ இப்போ 2வது குரூப் நான் பண்ணிவிட்டேன். 3வது லைனுக்கு ஏற்ற மாதிரி 3வது நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3வதையும் குரூப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு தனித்தனி லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. ஓகேங்களா, இது 3மே வந்து ஒவ்வொரு லைனு சாங்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம அனிமேஷன் டிரான்சாக்ஷன் எப்படி வந்து அனிமேஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, ஸோ அது கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கீ கொடுங்க. ஸோ அடுத்து வந்து 2வது ஒரு கீ கொடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கீ கொடுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கீ கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 4 கீ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை அப்படியே கீழே டவுன் பண்ணி கீழே இழுத்துக்கிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோட்டோ கீழேருந்து மேலே வரணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் கீழே இழுத்து விட்றேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இழுத்து கீழே விட்டுருங்க. 2வது கீயை நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. 3வது கீ எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. 4வது கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ அப்படியே நம்மளுக்கு மேலே போயிடணும். ஓகேவா, இப்போ வந்து நான் அப்படியே ஸ்கால் பண்ணி மேலே விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கீக்கும் செகண்டு கீக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிராஃப் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மேலே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே கார்னரில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கால் பண்ணிவிட்டு இந்த 3வதுக்கும் 4வதுக்கு கீக்கு நடுவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கிராஃபை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கணும், 2வது கீழே இருக்கணும். ஓகேங்களா, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் கூட எடுத்துக்கங்க, இல்லைன்னா நான் சைடில் வேணால் ஷோ பண்ணுறேன்.
ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரியே ரெண்டாவதுக்கும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவோட ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுங்க, கொஞ்சம் ஸ்கால் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு கீ, அடுத்தது லாஸ்ட்டில் ஒரு கீ, லாஸ்ட்டுக்கும் முன்னாடி ஒரு கீ. ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கீயை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இழுத்து கீழே விட்டுருங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபோட்டோ மேலே இருக்கிறது தெரியும். அது ஏன் தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போனோன்னா ரெண்டாவது இது வரணும்ல. ஸோ அதனால தான் அது அப்படி தெரியுது. ஸோ அதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன், ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது ரெண்டாவதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், மூணாவதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், நாலாவதுக்கு அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெண்டாவது ஃபோட்டோவும் மேலே போயிடும். ஓகேவா? அதே மாதிரியே மூணாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவோட ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ, கொஞ்சம் ஸ்கால் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கீ, ஸோ லாஸ்ட்டில் ஒரு கீ, லாஸ்ட்டுக்கும் முன்னாடி ஒரு கீ கொடுங்க. ஃபஸ்ட்டு கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே விட்டுருங்க. ஃபோட்டோ நம்மளுக்கு கீழே இருந்து வரதுனால கீழே இழுத்துட்ருவோம். ரெண்டாவது கீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், மூணாவது கீயில் நாலாவது கீ அப்படியே வந்து மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? கொண்டு போயிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீக்கும் ரெண்டாவது கீக்கும் நடுவில் கிராஃப் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது மூணாவது கீக்கும் நாலாவது கீக்கும் நடுவில் ஒரு கிராஃப் கொடுப்போம் கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருங்க, நான் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த ரெண்டாவதுக்கு நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கிராஃபு. ஸோ அதுக்கு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கீக்கும் ரெண்டாவது கீக்கும் நடுவில், அடுத்து மூணாவது கீக்கும் நாலாவது கீக்கும் நடுவில். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இல்லை பெர்ரு போங்க. பெர்ரில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோஷன் பெர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணி மட்டும் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஸோ நீங்கள் எத்தனை லைன் பண்ணியிருக்கீங்களோ எல்லா லைனுக்குமே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 3 லைனுக்கும் பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே அந்த வீடியோ எடிட்டிங் இருக்கும். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இது நானாக கட் பண்ணதுனால அப்படி தெரியுது. நீங்கள் அந்த சாங்கோட லைன் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து எடிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ட்ரான்சாக்ஷன் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேணால் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து நீங்களாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்குறத விட நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பெருசாக எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு நான் பண்ண முடியல என்னால். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட பர்சனலோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் கூட நீங்கள் பண்ணதுன்னா பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.